2003ல இதை விட அதிகமான வெயில்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்போ இருக்க ஹீட் டெம்பரேச்சரை நம்மளால தாங்கிக்கவே முடியல. ஒரு பக்கம் ஹீட் வேவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஸ்வெல் வேவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் வேவ், ஸ்வெல் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Hey guys, ஹீட் வேவ் அப்படின்றத எதை சொல்றாங்கன்னா, நார்மலா இருக்க ஹீட் டெம்பரேச்சரை விட ஒரு 3-4 டிகிரி எக்ஸ்ட்ராவா ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதுதான் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2003ல இதை விட அதிகமான வெயில நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வருஷமும் இந்த கத்திரி இந்த மாதிரி சீசன் எல்லாம் அதிகமான வெயில நம்ம பார்த்திருக்கோம். ஆனா எந்த வருஷமும் பேர் பண்ண முடியாத அளவுக்கு இந்த வருஷம் இருக்கு. எல்லா வருஷமும் கடந்து வந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் நம்மளால ஏன் பேர் பண்ணிக்கவே முடியல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இந்தியால 44 டிகிரி செல்சியஸ் இந்த அளவுக்கு ஹீட்டை நம்ம டச் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட டெசர்ட்ல எந்த அளவுக்கு ஹீட் டெம்பரேச்சர் இருக்குமோ அதே டெம்பரேச்சர் இப்போ இந்தியாலயும் வந்திருக்கு. இத பத்தி வெதர் ரிப்போர்ட்டர் ரமணன் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி 2003ல தான் நம்ம அதிகபட்ச வெயில் பார்த்தோம். ஏன்னா அப்போ 45 டிகிரி செல்சியஸ் வெயில் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த அளவு நம்ம பார்க்கல. அதை விட கம்மியான வெயில் தான் பாக்குறோம். போன வருஷம் விட இந்த வருஷம் அதிகமா இருக்கா இல்ல இந்த வருஷம் கம்மியா இருக்கா அப்படின்னு நமக்கு தோன்றதுலாம் நம்மளோட உணர்வு தான். ஆனா எல்லா வருஷம் மாதிரிதான் வெயில் இருக்கு, அதிகபட்ச வெயில் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஆந்திரா சைட்ல நிறைய இடங்கள்ல கனமழையே பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஹீட் வேவ், மழை இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது இன்னொரு சைடு ஸ்வெல் வேவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா கள்ளக்கடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கள்ளக்கடல் அப்படின்னா என்னன்னா, கடலோட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல ஒரு புயல் ஒன்று உருவாயிருக்கு. அதோட இம்பாக்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு வேவ் தான் ஸ்வெல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருந்து வரக்கூடிய வேவ் ரொம்ப ஃபோர்ஸா வரும், அதுதான் ஸ்வெல் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. நார்மல் வேவுக்கும் ஸ்வெல் வேவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் வேவை விட இந்த வேவ் வந்து இதோட எனர்ஜியே வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட லென்த்தும் நார்மல் வேவை விட ஒரு 3 மீட்டர் அதிகமா ஹைட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கள்ளக்கடலோட தாக்கம் தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேங்காய்பட்டினம் அப்படின்ற கிராமத்துல ஒரு கடலோரத்துல ஒரு அப்பாவும் மகளும் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு யாரும் எதிர்பாராத டைம்ல ஒரு பெரிய அலை வந்து அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போயிருக்கு. அதுல அந்த குழந்தையோட அப்பாவை மட்டும்தான் காப்பாத்திருக்காங்க, அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. இதே மாதிரி கன்னியாகுமரி கிட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, திருச்சி SRM காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு 7 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கன்னியாகுமரிக்கு தன்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக போயிருக்காங்க. அங்க ராஜமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்து பக்கத்துல இருக்க ஒரு கடல் கிட்ட போயிருக்காங்க. சன்செட் எல்லாம் பார்த்துட்டு அங்க குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரும் எதிர்பாராத டைம்ல ஒரு பெரிய அலை வந்து அந்த 7 பேரையுமே அடிச்சுட்டு போயிருக்கு. உடனே அங்க பக்கத்துல இருந்த எல்லாருமே சேர்ந்து 2 பேர் தான் காப்பாத்திருக்காங்க. 3 பெண்களையும் 2 பசங்களையும் காப்பாற்ற முடியல, எங்களால பேலன்ஸ் பண்ண முடியல, எங்களால இந்த 2 பேர் தான் காப்பாற்ற முடிஞ்சது, 5 பேர் எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் கொஞ்ச நாள் முன்னாடியே ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும், 3 நாளைக்கு யாரும் கடலோர பகுதிக்கு போக வேண்டாம், மீனவர்களும் மீன் பிடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் தெரியாம போனதால இவங்க எல்லாம் உயிரிழந்திருக்காங்க. ஒரு பக்கம் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கம் கள்ளக்கடல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சோ நாம எங்க போனாலும் நம்மள சேஃபா பாத்துப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.